சங்கீதத்துக்கு மும்மூர்த்திகள் என ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், ஸ்ரீ முத்துசுவாமி தீக்ஷிதர், ஸ்ரீ சியாமா சாஸ்திரிகள் ஆகிய மூவரும் அறியப்பட்டது போல, ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரால், ஸ்ரீ ஸ்ரீதர வேங்கடேச ஐயாவால், ஸ்ரீ மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் ஆகிய மூவரும் பஜன சம்பிரதாய மும்மூர்த்திகள் என அழைக்கப்பட்டனர். பஜன சம்பிரதாயம் ஏக நாமத்தையே அடிப்படையாக கொண்டதால் ஏக நாம பிரச்சாரத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஸ்ரீ ராமநாம வங்கியும் இம்மூவரையுமே பிரதான குருவரியர்களாக கொண்டது. ராமநாம வங்கி குருவரியர்களாக போதேந்திரால் ஐயாவால் சத்குரு சுவாமிகளை கொண்டிருந்தாலும் அதன் பின்னே வேறு ஒரு முக்கிய அடிப்படையும் இருந்தது. அஷ்டநாம சித்தாந்த கிரந்தங்களை வழங்கியவர் போதேந்திரால். போதேந்திராலால் பெருமைப்படுத்தப்பட்டதும் பரவலாக மேற்கோள் காட்டப்பட்டதுமான பகவன் நாம பூஷணம் எனும் கிரந்தம் ஐயாவாலால் வழங்கப்பட்டது. நாம சித்தாந்த விஷயமாக பயன்பாட்டில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் சம்சயங்களை களையும் வகையில் பக்தி சந்தேக துவாந்த பாஸ்கரம் என்ற கிரந்தத்தை வழங்கியவர் சத்குரு சுவாமிகள். இந்த நாம சித்தாந்த அடிப்படையே ராமநாம வங்கி இக்குருவரியர்களை கொண்டதற்கான பிரதான காரணம். ஆதிசங்கரால் விஷ்ணு சகஸ்ர நாமத்திற்கு பாஷ்யம் செய்யப்பட்டது. அதில் உள்ள மிகச் சுருக்கமான சகல புருஷார்த்த சாதனம், சுக சம்பாத்தியம், அல்ப பிரயாசம், அனல்ப பலம் என்கிற 4ஐயும் நாம சித்தாந்த மகா வாக்கியங்கள் என ஸ்ரீ ராமநாம வங்கி வைத்து கொண்டது. ஆதிசங்கரால் ஆதிசங்கரில் இருந்து தொடங்கிய காஞ்சி பீடத்தில் 59வது பீடாதிபதியாக இருந்து நாம சித்தாந்த கிரந்தங்களை செய்து அனுஷ்டித்தும் காட்டிய ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சுவாமிகளை ஆதிசங்கரர் எழுதிய சகஸ்ரநாம பாஷ்யத்தை விஸ்தாரம் செய்வதற்காகவே மீண்டும் அவதரித்தவர் என்றே பெரியோர்கள் சொல்வார்கள். போதேந்திரால் செய்வித்த அஷ்டநாம சித்தாந்த கிரந்தங்களாவன நாமாமிருத ரசோதயம், நாமாமிருத ரசாயனம், நாமாமிருத ரசார்ணவம், நாமாமிருத சூரியோதயம், நாமாமிருத தரங்கம், மூர்த்த பிரம்ம விவேகம், ஹரிஹர பேத திக்காரம், ஹரிஹராத்வைத பூஷணம். போதேந்திரால் செய்த 8 கிரந்தங்களின் சாரமாக அல்லது சுருக்கமானதுமான நாமாமிருத ரசோதயம் இதில் மற்ற கிரந்தங்களில் விஸ்தாரமாக கூறப்பட்டவைகளை 6 அத்தியாயங்களில் அவரே தந்துள்ளார். இந்த கிரந்தங்களில் கூறப்பட்ட விஷயங்களின் தாக்கம் தாங்க முடியாத சிலரால் இவைகள் அழிக்கப்பட்டன என்றே தோன்றுகிறது. ரசோதயம் என்ற சாரமான கிரந்தம் பாகவதர்களால் காப்பாற்றப்பட்டதாக தெரிகிறது. ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளை கைப்பிடித்து ஆற்றங்கரை வழியாக திருவிடைமருதூரிலிருந்து கோவிந்தபுரம் அழைத்து சென்று போதேந்திரால் அதிஷ்டானத்தை தரிசிக்க வைத்த ஸ்ரீ மகா பெரியவா பின்னாளில் பக்த சமூகத்திற்கு உதவும்படியாக இந்த நாமாமிருத ரசோதயம் கிரந்தத்தை வெளியிடும்படி அறிவுறுத்தினார்.